ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் கர்நாடகாவில் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேங்க. தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, தக்காளி செடி, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் செடிலாம் போட்டிருக்காங்க. நான் வரும்போதெல்லாம் கொடி கட்டிட்டு இருந்தாங்க. அம்மா வந்து இந்த பூவெல்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நாளைக்கு பூஜைக்காக பறிச்சிட்ருந்தாங்க. நானும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இங்கே வந்து. இங்கே தமிழ்நாடு மாரி இல்லைங்க. நம்ம தமிழ்நாட்டில வந்து பொங்கல் அன்னைக்கும், மாட்டுப் பொங்கல் அன்னைக்குலாம் நான்வெஜ் செய்ய மாட்டாங்க. ஆனா, இங்கே வந்து சாமி கும்பிட்டு நான்வெஜ் செய்கிறது ஒரு வழக்கமா இருக்கு. ஸோ, இந்த கிளைமேட் பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே ஜில்லுன்னே தான் இருக்கும். அதுவும் மழை தூறிட்டே இருந்துச்சு. அப்புறம் நானும், அப்பா, அம்மா எல்லாருமே வந்து நாளைக்கு தேவையான பொருள்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்குறதுக்கு கிளம்பிட்டோம். இங்கே வந்து சைவமும் வைப்பாங்க. அதுக்கு தகுந்த மாரி நான்வெஜ்ஜும் வைப்பாங்க. அதாவது இறந்தவங்களுக்கு எல்லாமே வந்து சாமி கும்பிட்ற ஒரு டே வந்து நாளைக்கு எல்லாருமே இது பண்ணுவாங்க. நாங்களும் போயிட்டு வேணுங்கிற காய் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வளையல் வச்சு கும்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு வளையல், அதுக்கப்புறம் வேணுங்கிற லிஸ்ட் எல்லாம் பார்த்து, அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம். அந்த விடாம்பழம்லாம் பார்த்தோன்னா, நான் சாப்பிட்டதில்ல இதுவரைக்கும். ஆனா அதெல்லாம் நெறையா இருக்குது நம்ம மரத்தில. அப்புறம் அம்மாவும் அவசர அவசரமா பருப்பு சாம்பார் வச்சு, அந்த காய் சக்கரவள்ளி கிழங்கு எல்லாமே வச்சு செஞ்சுட்டாங்க. எனக்கு இந்த மழை வந்துச்சு அப்படின்னாவே இந்த நூடுல்ஸ் தாங்க வேணும். அப்புறம் நானும் நூடுல்ஸு, அந்த காய் எல்லாம் ஃபுல்லா சாப்பிட்டு தூங்கிட்டேன்.